எல்லாம் வல்ல இறைவனின் பேரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் இஸ்ரேல் ஈரானை தாக்கியதுடன் ஆரம்பமான 12 நாள் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கின்ற இந்த நேரத்திலே கடந்த கால சில சம்பவங்களையும் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஈரான் இந்த யுத்தத்தில் வெற்றியடைந்திருப்பதாக ஈரானின் ஆத்மீக தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி ஹாமனேயி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அது சம்பந்தமான வெற்றி கொண்டாட்டங்களும் அங்கே நடைபெற்றிருக்கின்றன. 1979 ஆண்டு காலப்பகுதியை நினைத்து பார்க்க வேண்டியிருக்கின்றது. இமாம் ஹொமைனி அவர்கள், ஆயத்துல்லா ரூஹுல்லா மூசவி அல் ஹொமைனி அவர்கள் ஈரான் இஸ்லாமிய புரட்சியை நடத்தி முடித்த போது அந்த வளைகுடா வட்டகையிலே இருக்கின்ற நாடுகளின் மன்னர்களுக்கெல்லாம் கிளி பிடித்து விட்டது. ஏனெனில் 250 வருடமாக தொடர்ந்த ஈரானின் மன்னராட்சி இமாம் ஹொமைனி அவர்களால் 1979 ஆண்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. அதன் விளைவுதான் சவுதி அரசாங்கம் உடனடியாக ஸ்ரீலங்கா போன்ற அல்லது உலகில் உள்ள பெரும்பாலான நாடுகளில் மதரசாக்களில் மார்க்க கல்வி கற்றுக்கொண்டிருந்த மாணவர்களில் திறமையானவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு சவுதி அரேபியாவில் புலமை பரிசில் வழங்கி அங்கே அவர்கள் படிப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது. அவ்வாறு கற்றவர்கள் அவர்கள் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக வஹாபிசம் என்கின்ற விஷயத்தை தங்களது கையிலே எடுத்துக்கொண்டு ஈரான் போன்ற வஹாபிசத்துக்கு எதிரான நாடுகளை எல்லாம் சாடத் தொடங்கினார்கள். விசேடமாக ஈரானை மிக கடுமையாக சாடினார்கள். ஏனெனில் மன்னராட்சிக்கு எதிரான இந்த விடயம் உலகில் அரங்கேற தொடங்குமானால் தற்போது இருக்கின்ற இந்த மன்னர்கள் சிக்கலுக்கு உள்ளாகி விடுவார்கள். அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இந்த செஞ்சோற்று கடன் தீர்ப்பாளர்களுக்கு இருந்தது. பின்னர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கிக் கொண்டார்கள், இவர்கள் எதற்காக ஈரானை சாடுகிறார்கள் என்று. உலகத்திலே இருக்கின்ற இஸ்லாமியர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களில் இஸ்லாத்தை 100% பின்பற்ற வேண்டும் என்று நினைப்பவர்களில் அதிகமானவர்கள் ஈரானில் தான் இருக்கின்றார்கள். இன்னும் சில நாடுகளிலும் ஒரு சிலர் விரல் விட்டெண்ணக்கூடியவர்கள் இருக்கலாம், ஆனால் ஈரானிலே அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற போதுதான் கடந்த 1.25 ஆண்டுக்கு முன்னர் கிட்டத்தட்ட 21 மாதங்களுக்கு முன்னர் ஹமாஸ் தங்களுடைய சில விஷயங்களை வெற்றி கொள்வதற்காக இஸ்ரேலை தாக்கியது. அதற்கு முன்னர் காசிம் சுலைமானி ஷஹீத் காசிம் சுலைமானி அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது ஈராக்கிலே வைத்து ஈராக்கிலே இருந்த அமெரிக்க முகாமை, இராணுவ முகாமை அல்லது இராணுவ தளத்தை ஈரான் மிக கடுமையாக தாக்கி பெரும் சேதத்தை அந்த இராணுவ முகாமிற்கும் அங்கிருந்த இராணுவத்தினருக்கும் ஏற்படுத்தி இருந்தது. அப்போது ஷஹீத் காசிம் சுலைமானி அவர்கள் தொடர்பாக ஆயத்துல்லா ஹாமனேயி அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது சொன்னார்கள், இந்த மனிதர், அதாவது ஷஹீத் காசிம் சுலைமானி, பலஸ்தீன் போன்ற இடங்களிலே ஒடுக்கப்பட்டு வருங்கையோடு நின்றிருந்த மக்களின் கைகளை நிரப்பி விட்டு சென்றிருக்கின்றார் என்று சொல்லி. அதாவது நான் பார்த்திருக்கின்றேன், ஷியாக்களிடம் ஒரு கோட்பாடு இருக்கின்றது. ஒருவர் கொல்லப்பட்டால் அவர் எந்த உயர் பதவியில் இருந்தவராக இருந்தாலும் சரி,
அவருடைய கடமை முடிந்து அவர் ஷஹீதாகிவிட்டார் என்றுதான் அந்த மக்கள் கருதுவார்கள். 2010ஆம் ஆண்டு ஒரு அணு விஞ்ஞானி, மிகவும் பிரபல்யமான ஒரு அணு விஞ்ஞானி, அவர் தெஹ்ரான் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியராக இருந்தவர். அவருடைய மனைவியும் அந்த பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தவர். இவர்கள் இருவரும் தங்களுடைய வாகனத்திலே பல்கலைக்கழகத்திற்குள் நுழைகின்ற போது அங்கே ஒரு தற்கொலை குண்டுதாரி மூலம் இவர்கள் இருவரும் கொல்லப்பட்டார்கள். போது ஈரானை பற்றி சரியாக விளங்கிக் கொள்ளாத, ஈரான் மீது அனுதாபம் கொண்டிருக்கின்ற உலக நாடுகளில் உள்ள மக்கள் சொன்னார்கள், இதற்கு பிறகு ஈரானில் அணு ஆயுத முன்னெடுப்புகளை யார் முன்னெடுத்து செல்வது என்ற ஒரு கேள்வி ஏற்பட்டது. ஆனால் அந்த ஷஹீதுடைய ஜனாசாவை சுமந்து சென்றவர்கள் யார் என்று சொன்னால் 3000 அணு ஆயுத விஞ்ஞானிகள். அவரால் உருவாக்கப்பட்ட 3000 விஞ்ஞானிகள் அவருடைய ஜனாசாவை சுமந்து சென்றார்கள். பொதுமக்களும் சென்றார்கள், ஆனால் முக்கியமாக அவர்களுக்கு இடம் வழங்கப்பட்டிருந்தது. அப்படியாயின் கொல்லப்படுவது என்பது ஒரு புதிய விடயம் அல்ல. தற்போது நாம் முஹர்ரம் மாதத்தின் 2ஆம் நாளிலே இருக்கின்றோம். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜனநாயகத்தை காப்பதற்காக, இஸ்லாத்தை காப்பதற்காக புனித ஹஜ்ஜிலே இருந்து அரபாவுடைய தினம் முடிவடைந்த பின்னர் ஈராக்கை நோக்கி தங்களது குடும்பத்தினருடன், தங்களது சகாக்களுடன் வெளியேறி சென்றார்கள். அந்த விடயத்தை இன்னும் ஒரு நம்முடைய சேனலிலே இன்னும் ஒரு தலைப்பிலே ஆராய்வோம். ஈரான் மக்களை பொறுத்தவரையிலே ஷஹாதத் என்பது இறைவனின் பாதையிலே கொல்லப்படுவது என்பது அவர்களுக்கு ஒரு மிக விருப்பமான ஒரு விடயம். அதே போல்தான் யமனிலே இருக்கின்ற ஹவுதிகளும், அதே போல்தான் லெபனானிலே இருக்கின்ற ஹிஸ்புல்லா இயக்கத்தைச் சேர்ந்தவர்களும். யாரையும் வீணாக பம்புக்கு இழுப்பவர்கள் அல்ல அவர்கள். இஸ்லாத்துக்கு அல்லது இஸ்லாமியர்களுக்கு அல்லது இஸ்லாமிய சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற போது அந்த பாதிப்பை ஏற்படுத்துகின்றவர்களை யுத்தத்தின் மூலம் சந்திப்பதற்கு தயாராக உள்ளவர்கள் தான் இந்த ஷியாக்கள். இன்றும் கூட, அன்று 1979ஆம் ஆண்டு பிற்பாடு என்ன நோக்கத்தோடு இந்த வஹாபிச கோட்பாடுகளை போதிப்பதற்காக புலமை பரிசில் வழங்கி சவுதிக்கு அழைக்கப்பட்டார்களோ, இந்த மதரசாக்களிலே இருந்த திறமையான மாணவர்கள், அவர்கள் இன்றும் தங்களுடைய பணியை பெரும்பாலானவர்கள் செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள். அதாவது ஈரான் தோல்வி அடைந்திருக்கின்றது, வீணுக்கு தன்னுடைய மக்களை பறி கொடுத்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் பேசுகின்றார்கள். உண்மையிலேயே மிக அண்மையில் இருப்பவர்கள், இந்த பலஸ்தீனுக்கு மிக அண்மையில் இருப்பவர்களுக்குத்தான் அந்த கடமை அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சர்வசாதாரணமாக உண்டு கொண்டு பருகிக் கொண்டு இன்னும் அனாச்சாரங்களிலும் ஈடுபட்டு கொண்டு பலஸ்தீன் மக்கள் கிட்டத்தட்ட 60,000 பேருக்கு மேல் கொல்லப்பட்டு விட்டார்கள். பல லட்சம் பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். உணவும் இல்லை, மருந்தும் இல்லை. இந்த நிலையிலே அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை வாழ்க்கையில் ஒரு கணமாவது ஒரு முஸ்லிம் நினைத்து பார்த்தானால் அவன் நிம்மதியாக உறங்க முடியாது, உணவு உண்ண முடியாது, ஏனைய தன்னுடைய விடயங்களை செய்ய முடியாது. ஆனால் இவர்கள், இந்த அரபு நாடுகளைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் உண்மையில் மனிதர்கள் தானா அல்லது 2 கால் மிருகங்களா என்று நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. தங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை, ஆனால் செய்தவர்களை விமர்சிக்கின்ற ஒரு விடயம் நடந்து கொண்டிருக்கின்றது. எது எப்படியோ அல்ஹம்துலில்லாஹ், பலஸ்தீன் மீதான கடுபிடிகளும்
இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் முடிவுக்கு வந்துவிடும் என்ற ஒரு பொதுவான கண்ணோட்டம் நிலவுகின்றது. ஏனெனில் பலஸ்தீனை தனிநாடாகவும் இஸ்ரேலை தனிநாடாகவும் பிரகடனப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை நடைபெறப் போகின்றது. ஆனால் அதற்கு முன்னர் ஹமாஸ் போராளிகள் எதற்காக இந்த யுத்தத்தை தொடங்கினார்களோ அவர்களுடைய விடயம் இன்னும் முடியவில்லை. அதாவது அநியாயமாக கைது செய்யப்பட்ட பலஸ்தீன் மக்கள் இன்னும் பணைய கைதிகளாக அங்கே இருக்கின்றார்கள் இஸ்ரேலுக்குள். அவர்களை மீட்டெடுக்க வேண்டும். ஹமாஸ் போராளிகள் பணைய கைதிகளாக கொண்டு வந்து சேர்த்தவர்களை விடுதலை செய்ய வேண்டும். அத்தோடு இந்த தனிநாட்டு பிரகடனம் நடைபெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதற்காக நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். நம்முடைய சகோதர முஸ்லிம்கள், அவர்கள் ஷியாவாக இருந்தாலும் சரி, சுன்னியாக இருந்தாலும் சரி, அவர்கள் அநியாயமாக கொல்லப்படுவதை நாம் மிக கவலையோடு நோக்குகின்றோம். எனவே அன்பானவர்களே, நாம் எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிரார்த்திப்போம். அந்த மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற போராளிகளுக்கு மேலும் மேலும் பல்லாயிரக்கணக்கான வெற்றிகள் கிடைப்பதற்கும், அக்கிரமக்கார யகூதி நசாராக்களும் நயவஞ்சகர்களும் அந்த மண்ணிலே இருந்து துடைத்தெறியப்படுவதற்கும், புனித பூமிகளிலே இருந்து துடைத்தெறியப்படுவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று